போர்க்களத்தில் அர்ஜுனனின் அம்புபட்டு உயிர் போகாமல் கீழே விழுந்து துடிக்கிறான் கர்ணன். கொடை வள்ளலான கர்ணனின் தலை சாய்ந்து கிடக்கிறது. கொடை சாய்ந்து விட்டதே என்று கண்ணன் நினைத்தான். அந்தணர் வேடத்தில் வந்த கண்ணன் தானம் பெற வந்தேன் என்று சொல்ல, அங்கதேசத்து மன்னனாக இருக்கும் போது வராமல் இப்போது கேட்டால் என்னிடம் எதுவுமில்லையே என்று கவலைப்பட்டான் கர்ணன். உயிர் பிரியும் நேரத்தில் கூட கர்ணன் தானம் கொடுத்தான் என்று சொல்ல வேண்டும் என்று கர்ணன் சொல்ல, உன் புண்ணியத்தை தாரை வார்த்து குடு என்று கண்ணன் கேட்க, யுத்த பூமியில் நீருக்கு எங்கே போக, செந்நீரால் தாரை வார்த்து தருகிறேன் என்று இரத்தத்தால் தானம் பண்ணினான். கண்ணன் கை கீழே இருக்க கர்ணன் கை மேலே இருந்தது. அர்ஜுனனின் தேரிலிருந்து கண்ணன் இறங்கி வரும்போது வாங்கத்தான் எண்ணினானே தவிர கொடுக்கற எண்ணம் துளி கூட இல்லை கண்ணனுக்கு. கீழே சாய்ந்து இருந்த கர்ணன் தலையை நிமிர்த்தினான் கண்ணன். கண்ணீர் வடிக்கிற அந்தணனை கண்டு மனம் வருந்தினான். என்னிடம் தானம் வாங்கி போகிறவர்கள் அழுது நான் கண்டதில்லை. திருப்தி இல்லையா என்று கேட்க, கண்களை நன்றாக திறந்து கர்ணன் பார்த்ததும் கண்ணனின் விஸ்வரூபம் தெரிந்தது. எல்லோரும் தேரோட்டியின் மகனென்று சொன்னதை கேட்டு அவமானத்தால் துடித்த எனக்கு அருள் பாலித்தாயே என்றதும் கட்டி அணைத்து கொண்டான் கண்ணன். நாம் பகவானுக்கு தேனும் பாலும் அபிஷேகம் பண்ணுகிறோம், பகவானோ தன் பக்தனுக்கு கண்ணீரால் அபிஷேகம் செய்கிறான். காரணம் கர்ணனின் கொடை. எல்லோருக்கும் கொடுக்க வேண்டியவன் கடவுள். கடவுளின் வேலையை திறம்பட செய்தவன் கர்ணன். கர்ணனுக்கு எதிராக செய்த காரியங்களை ஒவ்வொன்றாக சொன்னான் கண்ணன். உன் கவசகுண்டலங்களை இந்திரனை விட்டு வாங்க வைத்தது, உன்னுடைய நாகாஸ்திரத்திலிருந்து அர்ஜுனனை காப்பாற்றியது, குந்தி தேவியை அனுப்பி 2 வரம் கேட்க சொன்னது எல்லாம் நான் தான் என்றான் கண்ணன். பாண்டவர்களின் நண்பன் என்று எல்லோரும் என்னை சொல்கிறார்கள். மூத்தவன் நீ, உன்னிடம் தான் எனக்கு பாசம் என்றான் கண்ணன். என்னை போல் மகாபாபி உண்டா? ஐவருடன் சண்டையிட்டேன். அதர்மம் என்று தெரிந்தும் துரியோதனனுடன் நின்றேன், எனக்கு அடையாளம் தந்ததற்காக என்றான் கர்ணன். கண்ணன் 3 முறை அழுததாக பாரதம் சொல்கிறது. கர்ணன் மறைவுக்கு, அபிமன்யு மரணத்திற்கு, பாஞ்சாலிக்கு நேர்ந்த மான பங்கத்தை பார்த்து